வணக்கம். ஸ்ரீ ராமஜெயம். இன்று சாகம்பரி என்ற தேவியை பற்றி பார்க்க இருக்கிறோம். சாகம்பரி என்பவள் முப்பெருந்தேவியை ஒன்றாக இணைந்த ஒரு உருவம். சாகம்பரி என்பது காய்கனிகளை ஆடையாக அணிந்து கொண்டிருப்பவள் என்று பொருள். சதாசி என்ற பெயரும் அவளுக்கு உண்டு. சதாசி என்பது 100 கண்களையுடைய தன் திருமேனியில் கொண்டிருப்பவள் என்று அர்த்தம். இந்த சாகம்பரி அவதாரம் எப்படி நிகழும் என்றால், துக்கமாசுரன் என்ற அசுரன் தவம் செய்து பிரம்மனிடம் ஒரு வரத்தை வாங்குகிறான். அது மரணமில்லா வாழ்வி என்ற வரத்தை வாங்கி பல மக்களை துன்புறுத்தி முனிவர்களையும் தேவர்களையும் யாகம் செய்ய விடாமல், அதனால் பல விளைவுகள் ஏற்பட்டு பஞ்சம் ஏற்பட்டு நாட்டு மக்கள் துன்புறுகிறார்கள். அப்பொழுது முனிவர்கள் இமயமலையில் உள்ள பகுதியில் சென்று அம்பாளை வழிபட்டு யாகம் செய்து இந்த சாகம்பரி என்ற அவதாரத்தை அம்பாள் உருவாகி அந்த அசுரனை அழிக்கிறாள். சாகம்பரி என்பவள் காய்கனிகளை ஆடையாக கொண்டிருப்பவள், தன் கையில் கொண்டிருப்பவள். அது மட்டும் இல்லாமல் அவளுடைய திருமேனி எப்படி இருக்கும் என்றால், 16 கலங்களுடன் நீல நிற திருமேனியில் 100கணக்கான கண்களை கொண்டிருப்பவள். சூலம், பாசம், அங்குசம், சங்கு, சக்கரம், கேடயம், வில்லு, அம்பு, அபய முத்திரை போன்ற 2 கைகளிலும் காய்கனிகளை கொண்டிருப்பவள். பருப்பு, அரிசி போன்ற பொருட்களையும் வைத்து கொண்டிருப்பவர் தான் இவருடைய உருவம். இந்த அம்பாளை உத்தரப்பிரதேசம், வடநாடு, கர்நாடகா மாநிலம், ஆந்திரா மாநிலம் பெரும்பாலும் வழிபடுகிறார்கள். இவருடைய காயத்ரி மந்திரம் ஓம் சாகம்பரியை வித்மகே சதாசீச தீமகி தன்னோ தேவி பிரசோதயார். இந்த மந்திரத்தை சொல்லி அம்பாளை வழிபட்டு வந்தால் நமக்கு, அதாவது பஞ்சத்திலிருந்து நம்மளையும் மீட்பாள் என்பதுதான் இந்த அம்பாளின் அவதாரம். நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை இந்த அம்பாளை நினைத்து அரிசி, பருப்பு, பல காய்கறிகள், தானியங்களை வைத்து அம்பாளை வழிபட்டு வந்தால் நமக்கு பசி பட்னி இந்த உணவு பஞ்சம் ஏற்படாமல் நம்மளை காப்பாள் என்பது உறுதி. அம்பாளை சாகம்பரி அவதாரத்தில் நவராத்திரி அன்று பல கோவில்களில் காய்கறிகளை கொண்டு அம்பாளுக்கு அலங்காரம் செய்வார்கள். இதன் நோக்கமே உலகத்தில் எல்லா மக்களும் இன்புற்று வாழ்வதற்கு, உணவு பஞ்சம் இல்லாமல் வாழ்வதற்காக இந்த காய்கனிகளை படைத்து வழிபாடு செய்கிறார்கள். எல்லாருடைய உணவு பஞ்சம் ஏற்படாமல் நாம் எல்லாரையும் வாழ வைக்க வேண்டும் இந்த சாகம்பரி அம்பாளை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.